வெரி சீரியஸ் கான்சிக்வன்சஸ். இந்த வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தா புட்டின் அவர்களை மிரட்டுவதற்காக. நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி அலஸ்காவில் வச்சு புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசிக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. ஒருவேளை ட்ரம்ப் அவர்களே உங்களை மதிக்காமல் புட்டின் அவர்கள் சீஸ்ஃபயரை ஏற்படுத்தலைன்னா என்ன செய்வீங்க அப்படிங்கிற கேள்வி ட்ரம்ப் அவர்களிடம் கேட்டபோது ட்ரம்ப் அவர்கள் சொன்னது தான் வெரி சீரியஸ் கான்சிக்வன்சஸ். ஆனால் உண்மையிலேயே புட்டின் அவர்கள் இந்த வெரி சீரியஸ் கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுவார்னு நினைக்கிறீங்களா? மனுஷன் வேறு ரூட் போட்டிருக்கார். எந்த ரூட்டு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வடகொரியா உள்ளே வந்திருக்காங்க. ஸோ முக்கியமான அப்டேட்டாக இந்த அப்டேட் இருக்க போகுது. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? வெரி சீரியஸ் கான்சிக்வன்சஸ் அப்படி என்னப்பா வச்சு செய்ய போகிறீங்க? ஏன் இவ்வளோ நாள் செய்யாத கான்சிக்வன்சஸ் ஏன் இனிமேல் ரஷ்யாவுக்கு கொடுக்க போகிறீங்க? இத்தனை நாடுகள் 45 நாடுகள்ங்க உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படிங்கிற பேரில் மாறு வேடத்தில் இந்த நம்பியார் மீசையெல்லாம் முறுக்கிக்கிட்டு வருவார் தெரியுமா? அந்த மாதிரி மாறு வேடத்தில் ரஷ்யா என்னையை ஏமாத்தாத, ரஷ்யா தோத்துரு, ரஷ்யா எங்களை வென்று விடாதே இப்படிலாம் உருட்டி மிரட்டி கெஞ்சி கூத்தாடிலாம் பார்த்துட்டாங்க. ரஷ்யா அசைகிற மாதிரியே தெரியலை. கடைசியாக ரஷ்யாவுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த நாடுகளுடைய பட்டியல் எடுத்து அவங்களையும் உருட்டல் மிரட்டலாம் செஞ்சு பார்த்தாங்க. ஈரானை வடகொரியாவை சீனாவை சுத்தம். அடுத்ததாக இந்தியா பக்கம் வந்தபோது அதுவும் பழிக்கலை. இப்படி எல்லாமே நெகட்டிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் பேசாமல் இந்த எதிரியினுடைய நண்பர்கள் காலில் விழுறதுக்கு பதிலாக எதிரியின் காலிலே விழுந்துடலான்னு சொல்லி அமெரிக்கா நினைக்கிறாங்களோ என்னவோ. புட்டின் அவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கும் அப்படியே இங்கே டைமை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பேச்சுவார்த்தை இப்போ நடக்க போகுது. அதுக்கு ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி புட்டின் அவர்கள் அவருடைய வெள்ளை மாளிகையில் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கார். ஸோ பேச்சுவார்த்தை வேறு சொல்லிட்டோம். என்ன பேச போகிறோம்? அந்த மனுஷன் கையசைச்சாலும் காலசைச்சாலும் உலகமே அது ஒரு சிக்னலாக பார்க்குது. புட்டின் அவர்களுடைய வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? இப்படின்னு சொன்னால் எதிர பேசிகிட்டு இருந்தவங்க வாயை மூடிடுறாங்க. அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக வாட்டர்மெலன் ஸ்டாருக்கே பெரிய அளவில் ட்ரைனிங் கொடுத்தவரே புட்டின் அவர்கள் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மீட்டிங்கே முடிஞ்சிருது. அந்தளவுக்கு புட்டின் அவர்கள், ஏன்னா அவர் உளவாளியாக இருந்தார். அவர் எந்த செய்கை செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்குது அப்படிங்கிறது பலருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நம்ம பேச போகிறோமே, அதுக்கு முன்னாடி நம்முடைய சகாக்கள்கிட்ட பேசலான்னு சொல்லி யூரோப் நாடுகள்கிட்ட செலன்ஸ்கி அவர்கள்ட்ட விடாமல் பேசியிருக்கார். மனுஷன் விடாமல் பேசியிருக்காருன்னா இவரை விடாமல் பேச வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். செலன்ஸ்கி அவர்கள் யூரோப் நாடுகள்கிட்டலாம் போய் எப்பா உக்ரைன் இல்லாத பேச்சுவார்த்தை என்னப்பா பேச்சுவார்த்தை, அதனால் நாங்களும் அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கணும், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உக்ரைன் இவங்களுடைய காதை கடித்த உடனே இவங்க ட்ரம்ப் அவர்களுடைய காதை கடிச்சிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் திருப்பி கால் பண்ணி எல்லாத்தையும் பேசி நான் என்னென்ன பேசணும், புட்டின் அவர்கள்ட்ட நான் பேச போகிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்திருக்கார். கடைசியாக இதுக்கு ரேட்டிங் கேட்டிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். அந்த ரேட்டிங்க்கு எல்லாருமே 10க்கு 10 கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப் அவர்களே நீங்கள் பேச வேண்டிய விஷயம் இதுதான், கண்டிப்பாக பேசி முடிச்சிருங்க, எல்லாமே சால்வ் அப்படின்னு சொல்லி 10க்கு 10 ரேட்டிங் வாங்கி ட்ரம்ப் அவர்கள் தயாராக இருக்கார். நேராக யோசிச்சார் புட்டின் அவர்கள். ஆமாம்ல, வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் அவர்கள் இப்போது பெரிய அளவில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான டிஸ்கஷனில் ஈடுபட்டிருப்பார். நாம் என்ன செய்யலாம், கூப்பிட்றா நம்ம நண்பனை அப்படின்னு சொல்லி நேராக வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்களுடன் கான்ஃபரன்ஸில் ஈடுபட்டிருந்திருக்கிறார். ஸோ கிம் அவர்கள் அடுத்ததாக இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங் அவர்கள், புட்டின் அவர்கள், ஈரானுடைய முக்கியமான நபர்கள் இந்தியா கூட ஆல்ரெடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்டாங்க. அதனால தான் இந்தியாவினுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் ரஷ்யாவுக்கே போனார். ஞாபகம் இருக்கா? அங்கே இருந்தே ட்வீட் போடுறாரு நம்ம ஆள். யார்? நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவர்கள். எப்பா சூப்பரான கான்வர்சேஷனாக இருந்துச்சு, இந்தியாவுக்கு வரப்போகிறாருன்னு சொல்லியிருக்காரு புட்டின் அவர்கள், கொண்டாடுங்கய்யா அப்படின்னு சொல்லி பாகுபலியில் சொல்லுவாங்கள்ல, ஏய் சாமி நம்ம கூட வருதியா அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வருவதை கொண்டாட வேண்டும் அப்படின்லாம் சொன்ன உடனே இங்கே வடகொரியா மற்றும் சீனா ஈரான் நண்பர்களுடன் உரையாடின பிறகு புட்டின் அவர்கள் ஒரு டிமாண்ட் வச்சுருக்காராம். இப்போதைக்கு இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி தான். அந்த டிமாண்டில் 2 விஷயங்கள் பேசப்படுது. ஒன்று, நான் சீஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இடம் எல்லாம் என்னுடையது, அப்படி இல்லையா இந்த இடத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது இடத்தை தான் லேண்ட் ஸ்வாப்பிங் நடத்து அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் ட்ரம்ப் அவர்களிடம் சொல்ல போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஸோ இந்த லேண்ட் அப்படிங்கிறத வச்சு பெரிய ஒரு கேமே இப்போது ட்ரம்ப் அவர்கள் நடத்திட்டு இருக்கார். ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வேணும். அதனால தான் உக்ரைன் கூட அவர் என்ன செஞ்சார், உக்ரைன் மைனிங் டீல் அப்படிங்கிறதுல சைன் பண்ண உக்ரைனை ஃபோர்ஸ் பண்ணார். உக்ரைனும் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க.
அதன் பிறகு தான் உக்ரைனுக்கு சாதகமாக நான் பேசுவேன்னு சொன்னார். அதே மாதிரி இப்போதும் உக்ரைனுக்கு சாதகமாக தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசிகிட்டு இருக்கார். ஸோ இந்த லேண்ட் ஸ்வாப்பிங்னா என்ன? எனக்கு தேவையான இடத்தை நானே வச்சுக்கிறேன், அப்படி இல்லைனா நான் எனக்கு தேவைப்படுற இடத்தை சொல்கிறேன், அதை கொடுத்துட்டு இதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்ல போவதாகவும், அதில் ரொம்ப முக்கியமாக எந்தெந்த மினரல்ஸ் இருக்குது, அந்த மினரல்ஸ் ரிச் இடங்கள் அப்படிங்கிறத புட்டின் அவர்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. சரி, இதை ஏன் அமெரிக்கா புட்டின் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும்? அமெரிக்காவினுடைய பெயர் டோட்டலாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்காவை மேற்குலக நாடுகள் நம்ப மறுக்கிறார்கள். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் ஜெயிக்கணும், அப்படி இல்லைனா நாம் இதை சீஸ்ஃபயர் ஏற்படுத்தினோம் அப்படிங்கிற பெயர் இருக்கணும். ஸோ இதில் இரண்டுலேயுமே ஒன்று நடக்காமல் ரஷ்யா ஜெயித்து விட்டார்கள் என்றால் அது அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு பெரும் தோல்வி தான். இதெல்லாம் மையப்படுத்தி தான் ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் புட்டின் கூட பேச வாய்ப்புகள் இருக்குது. அது கூடவே புட்டின் கூட ட்ரம்ப் அவர்கள் பேச போகிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ரேர் எர்த் எலமெண்ட்டை பற்றி பேச போகிறாரா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா எனக்கு கொஞ்சம் ரேர் எர்த் எலமெண்ட் இருக்குது, நான் சீனா கூட வேறு சண்டை போட்டுட்ருக்கேன்னா டாரிஃப் வேறு விதிக்கலாம், 90 தினங்கள் மட்டும்தான் நான் இனிமேல் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்கேன். ஸோ உன்னுடைய நாட்டில் இந்த ரேர் எர்த் எலமெண்ட், அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன், உக்ரைனில் சில பாகங்களை உனக்கு விட்டு கொடுத்துட்றேன், அங்கேருந்து எடுக்கக்கூடிய ரேர் எர்த் எலமெண்ட், இதெல்லாம் நம்ம 2 பேரும் ட்ரேட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேச்சுவார்த்தைகள், அதில் 2 முக்கியமானது, ஒன்று லேண்ட் ஸ்வாப்பிங், இன்னொன்று ரேர் எர்த் எலமெண்ட். இதை பற்றியான அப்டேட்டட் நியூஸ் கண்டிப்பாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு கிடைக்கும். அதில் இதெல்லாம் உண்மையா இல்லை வெறும் கப்ஸா தான் சில ஊடகங்கள் அடிச்சு விட்டுருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்டின் அவர்களுக்கு கான்சிக்வன்ஸாக பெருசாக இருக்குன்னு சொன்ன அதே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்களை இந்த மீட்டிங்கில் உட்கார வைக்க மறுத்தது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. ஸோ நீங்கள் உக்ரைனுக்காக தான் பேசுகிறீங்க அப்படின்னா உக்ரைனுடைய அதிபர் இல்லாமல் நீங்கள் எப்படி பேசுவீங்க? உடனடியாக ஒரு சொல்யூஷன் வேணும்னா 3 பேர் உட்காந்து பேசினா தானே சரியாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் எதையோ ஒன்று மறைக்கிறீங்களே. அதனால் நீங்கள் ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களுக்கு எதிராக பெரிய கான்சிக்வன்சஸ்லாம் கொடுக்க மாட்டார், 0 ப்ரெஷர் தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியும் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்களை ஓட்டி விடக்கூடிய ஊடகங்களும் இருக்கிறார்கள். இதுக்கு மத்தியில் ரஷ்யா என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய ஜெரான் 2 ரக ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே பறக்க விட்டாங்க. இந்த ஜெரான் 2 ரக ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அதை பறக்க வைக்க முடியும். அது என்ன கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்ஸ், கன்னி வெடிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, சாதாரண கன்னி வெடிகள் கிடையாது, டேங்குகளை போட்டு தள்ளக்கூடிய கன்னி வெடிகள். அப்போ இந்த ஜெரான் 2 வச்சு டேங்குகள் எந்தெந்த பக்கம் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிந்து கொண்ட பிறகு அந்த இடத்துல இந்த டேங்குகளுக்கான கன்னி வெடிகள் அப்படிங்கிறத வீசுகிறார்கள். சில ஜெரான் 2 அப்படிங்கிற இந்த ட்ரோனை வச்சு கன்னி வெடிகளை வீசுவது மட்டும் இல்லாமல் டேங்குக்கு கீழே ஒட்டி இருக்கிற மாதிரியான விஷயங்கள் செய்ய வச்சிடுறாங்களாம். ஸோ இது அந்த பீரங்கிகளுக்கு கீழே போயிட்டு வெடித்து செதறுது, இதனால் டேங்குகள் பாதிப்படைகிறது அப்படிங்கிற தகவலும் இப்போது உக்ரைனுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. பொதுவாக இந்த டேங்குகளுக்கான கன்னி வெடிகள் அப்படிங்கிறத ஒரு இடத்துல அப்படி பரப்பி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேங்க் மேலே ஏறி இறங்கும்போது அது வெடிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஏன் உக்ரைனால் இன்னும் செய்ய முடியல அப்படின்னு கேட்டால், உக்ரைனும் இதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பட் அதை விட ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷன் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, அதை தான் ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க என்கிற தகவல் தான் இப்போ புதுமையான தகவல். ஸோ ஜெரான் 2ல் யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டி டேங்க் மைன்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா PTM-3 என்பது தான். PTM-3 பற்றி தேடி பாருங்கள், இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக ஃபாரின் ஃபைட்டர்ஸ். இப்போது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தாக்குதலை நடத்தக்கூடாது, ஏன்னா பேச்சுவார்த்தை நடக்க போகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த பேச்சுவார்த்தை கெடுப்பதற்காக ரஷ்யா எங்களுடைய நாட்டு பிரஜைகள் மீது தாக்குதலை நடத்திவிட்டார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு டயலாக செலன்ஸ்கி அவர்கள் பாராளுமன்றமாக போய் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே புட்டின் அவர்களுடைய பார்வை எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா, உக்ரைனில் அங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் ட்ரூப்ஸ் இருக்காங்கள்ல, அங்கே ஒரு ட்ரைனிங் கேம்ப் இருக்கும்ல, அந்த ட்ரைனிங் கேம்புக்குள்ளே தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதில் 115 ஃபாரின் ஃபைட்டர்ஸ் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. எத்தனை நபர்கள் கொல்லப்பட்டாங்க, எத்தனை பேருக்கு சீரியஸாக அடிபட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இன்னும் வெளியில் வரல. பட் அந்த ஃபாரின் ஃபைட்டர்ஸுக்கு இது ஒரு பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது. அப்போது 24 மணி நேரத்தில் ரஷ்யா அடித்த அடி எத்தனை இடத்துல காம்பேட் அப்படிங்கிறது நடந்திருக்கு? கடந்த 24 மணி நேரத்தில் 118 இடங்களில் 2 பேரும் மோதி கொண்டிருக்காங்க, ரஷ்யாவும் உக்ரைனும். 1674 கமிகாஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு 2 தரப்பு சார்பாகும். ஸோ 1674 ட்ரோன்ஸை ஒரே நாளில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற போது ட்ரோன் வார்ஃபேர் உச்சமடைந்து விட்டது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இனி வரும் காலகட்டத்தில் ட்ரோன் அப்படிங்கிறது, இன்றைக்கே இப்போ நீங்கள் உக்ரைனுடைய வீடியோலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத பேட்டில் ஃபீல்டில் வச்சே செய்கிறாங்க. மோட்டர் தனியாக இருக்குது, இறக்கைகள் தனியாக இருக்குது, பேட்டரி தனியாக இருக்குது, ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஹவுசிங் அப்படிங்கிறது இருக்குது, அதுக்கான அந்த ட்ரோன் ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கான ஹவுசிங் இருக்குது, போர்டு தனியாக இருக்குது, மதர் போர்டு தனியாக இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹவுசிங் பண்ணுறாங்க. ரிமோட்டில் நேரடியாக ஸ்மார்ட் ரிமோட் அப்படிங்கிறது தான்.
அதுக்குன்னு தனியாக ஒரு டெடிகேட்டட் ரிமோட் இருக்குது, அது கூட கனெக்ட் பண்ணுறாங்க, பறக்க விட்டுறாங்க. ஸோ இப்படி ரியல் டைமாக ட்ரோனை உருவாக்கி பறக்க விட்டு அதில் ஆயுதங்களை வைத்து அனுப்பி விடுகிறார்கள். அப்படிங்கிற அளவுக்கு ட்ரோன் வார்ஃபேர் அப்படிங்கிறது முன்னேறிவிட்டது. சொல்லப்போனால் இதை விட இன்னும் அட்வான்ஸ்டான லெவல் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பல நாடுகளும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்தியா உட்பட பல நாடுகள் நடக்கிற ட்ரோன்ஸ் நடந்து அதன் பிறகு தண்ணீரில் வரும்போது மிதந்து மறுபடியும் லேண்டில் நடந்து மறுபடி பறக்கக்கூடிய ட்ரோன்ஸ் இப்படின்னு சொல்கிற பல ட்ரோன் வகைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது கூடுதலான தகவல். எப்பா 2 நாடுகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அமெரிக்கா என்ன தெரியுமா செஞ்சாங்க, கொஞ்சம் பொருளாதார தடைகள் நம்ம ரஷ்யா மேலே போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் வேணாம் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவா, நீங்கள் பொருளாதார தடை போட்டதே ரஷ்யாவை பேச்சுவார்த்தைக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு தானே அப்படின்னு கேட்டால் அது பிற நாடுகளுடைய பேச்சுவார்த்தை, இது என் நாட்டினுடைய பேச்சுவார்த்தை மன்னா, அதனால் அந்த சாங்ஷன் எல்லாம் எடுத்து தூக்கி தூர போடுங்க, கொஞ்சம் நாளைக்கு லிஃப்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நம்ம புட்டின்கிட்ட பேசும்போது புட்டின் பார்த்தியா நான் பொருளாதார தடையெல்லாம் நீக்கிட்டேன், பீஸுக்கு சம்மதிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேலிடான பாயிண்ட்ஸில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் மயங்குகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். யூரோப்பில் அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள், நாட்டோவினுடைய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் புட்டின் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு இதற்கான விடை தெரியும். விடை தெரிஞ்ச உடனே வியூகத்தில் ஒரு வீடியோவை நம்ம பார்த்துடலாம். இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு, எந்தெந்த பேச்சுவார்த்தையில் புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இந்த 5-in-1 ஆக்டிவிட்டி கியூப் அப்படிங்கிறத 1200 900 மேலே தான் எப்பவுமே நீங்கள் பார்க்க முடியும் இன்டர்நெட்டில், அதுக்கு குறைஞ்சி கொடுக்கவே முடியாது. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான டாயாக இருந்தாலுமே இது ரொம்ப சூப்பரான டாய். குழந்தையினுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நாம் நினைக்கிறோம் இப்படி எடுத்து இப்படி சுற்றுறது தானே உண்டு அப்படின்னு சொல்லி, பட் ஒரு குழந்தைக்கு இது இப்படி சுற்றி மேலே கொண்டு போய் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு 2 வயசு வரைக்கும் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் 2 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுவும் சேர்ந்து வந்துடும். டைம் நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு பெரிய முள் சின்ன முள்ளெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி இது பார்த்தீங்களா ஜிக்ஸாகாக கொண்டு போகிறது, ஸோ நேராக இல்லாமல் இது ஜிக்ஸாகாக கொண்டு வந்து மேலே கொண்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வந்துடும். அடுத்ததாக இதில் வந்து இந்த கியர் ஆக்டிவிட்டி வந்துடும், இந்த கியர் சுற்றுறதுக்கு. ஸோ நார்மலாக நம்ம கியர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத படிக்கிறதுக்கும் அந்த குழந்தையினுடைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு உள்ளது. இது வந்து ஷேப் கொடுத்துருப்பாங்க, இந்த 3 ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அந்த ஷேப்பில் தான் இதை போட முடியும். ரவுண்ட் ஷேப்பை ரவுண்டுக்குள்ளேயும் ஸ்கொயர் ஷேப்பை ஸ்கொயருக்குள்ளேயும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ட்ரையாங்கிள்குள்ளேயும் போட முடியும். இப்படின்னு சொல்கிற 4+ ஒரு ஆக்டிவிட்டி தான் கம்ப்ளீட்டாக உட். இதுக்கு நீங்கள் ஃபினிஷிங்கை பார்த்தாலே தெரியும். இந்த வேலைக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு விஷயம். இது எல்லாமே உட்டு தான், இது எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது. இது மட்டும்தான் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 499 வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.